வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அதுதாங்க வெப்பம். வாங்க, அதோட உலகத்துக்குள்ள போலாம். எப்பவாச்சும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? வெப்பம், அதாவது ஹீட் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுங்கிறதுல தான் ஒளிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் உண்மையே அடங்கியிருக்கு. சரி, முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். வெப்பம்னா அது சும்மா ஒரே இடத்துல நிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல். அது பாட்டுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா, இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட அடிப்படை விதி. வெப்பத்துக்கு ஓய்வே கிடையாது. அது எப்பவுமே சூடான இடத்துல இருந்து குளிர்ச்சியான இடத்த நோக்கி ஒரு ஒன் வே ட்ரிப் போயிட்டே இருக்கும். எதுக்கு? ஒரு பேலன்ஸ கொண்டு வரதுக்கு தான். அப்போ இந்த வெப்பம் எப்படித்தான் பயணம் பண்ணுது? அதுல ஒரு முக்கியமான வழியை இப்ப பார்க்கலாம். இத நீங்க ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள்ல ஒரு முனையில இருக்கிற துகள்கள் சூடாகி வேகமா அதிர ஆரம்பிக்கும். அதுங்க பக்கத்துல இருக்கிற துகள்களை இடிக்கும். அப்புறம் அதுங்க அடுத்த துகள்களை இடிக்கும். இப்படியே அந்த எனர்ஜி ஒரு சங்கிலி மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் தெர்மல் கண்டக்ஷன், அதாவது வெப்ப கடத்தல். இப்போ இங்க பாக்குறீங்களே, இது ஒரு இன்ஜினியரிங் புதிர் மாதிரி. இந்த படத்துல ரெண்டு வேற வேற மெட்டீரியல் ஒன்னா சேர்ந்து ஒரு சுவரா இருக்கு. இது வழியா வெப்பம் எப்படி பயணம் செய்யுதுன்னு காட்டுறாங்க. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த ஹீட் எப்படி போகுதுன்னு இது அழகா விளக்குது. இந்த படத்துல அந்த சுவரோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 600 கெல்வின். அப்பா, அது எவ்ளோ சூடு தெரியுமா? நம்ம லெட், அதாவது ஈயத்தையே உருக்கிடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான வெப்பம். அவ்ளோ ஹீட் எனர்ஜி அந்த சுவர் வழியா பாஞ்சிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம முதல்ல கேட்ட அந்த பெஞ்ச் மர்மத்துக்கு வருவோம். உலோகம், அதாவது மெட்டல், ஒரு சூப்பரான கண்டக்டர். நீங்க அது மேல உட்காரும்போது உங்க பாடியில இருக்கிற சூட்ட ஒரு சூப்பர் ஹைவேல போற மாதிரி சட்டுன்னு இழுத்துடும். அதனாலதான் நமக்கு ஜில்லுன்னு இருக்கு. ஆனா மரம் அப்படி இல்ல. அது ஒரு இன்சுலேட்டர். அது வெப்பத்தை ரொம்ப மெதுவா தான் கடத்தும். சோ பாயிண்ட் என்னன்னா, வெப்பம் எவ்ளோ வேகமா பயணிக்குங்கிறது அந்த பொருளை பொறுத்து தான் இருக்கு. இன்னொரு கணக்க பாருங்களேன். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1,00,000 வாட்ஸ் எனர்ஜி பாயுது. யோசிச்சு பாருங்க, அதோட பவர் எவ்ளோ இருக்கும்னு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோவேவ் ஓவனோட முழு சக்தியும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான எனர்ஜி ஃப்ளோ இது. வெப்பம் எப்படி ஓடிட்டே இருக்க முயற்சி பண்ணுதுன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அந்த இன்ஜினியரிங் தீர்வு தான் இன்சுலேஷன், அதாவது காப்பு. அந்த வெப்ப ஓட்டத்தை எப்படி மெதுவாக்கலான்னு இப்ப பாப்போம். சரி, நம்மளோட அடுத்த புதிர் இங்க இருக்கு. இது ஒரு இன்சுலேஷன் செஞ்ச எலக்ட்ரிக்கல் வயர். ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? இன்சுலேஷன் போட்டா வெப்பம் வெளியே போறது கம்மியாகும் தானே. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய இன்சுலேஷன் கொடுத்தா அது எப்பவுமே வெப்பம் வீணாகிறது குறைக்குமா? திக்கா இன்சுலேஷன் பண்றதுதான் எப்பவுமே பெஸ்டா? இதற்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. ஆச்சரியமான பதில் என்னன்னா, எப்பவும் இல்ல. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். சில சமயம் இன்சுலேஷன் சேர்க்கறதுனால வெப்ப இழப்பு அதிகமாக கூட வாய்ப்பிருக்கு. இது எப்படி முடியும்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு. ரொம்ப மெலிசான கம்பிகள்ல நீங்க கொஞ்சமா இன்சுலேஷன் சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெப்பம் வெளியே போறதுக்கான மொத்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மேற்பரப்பு அதிகமாகுது. இதனால கண்டக்ஷன் மூலமா போற ஹீட் கொஞ்சமா குறைஞ்சாலும் கன்வெக்ஷன், அதாவது காத்து மூலமா பரவுற வெப்பம் அதிகமாயிடுது. நெட் ரிசல்ட் என்னன்னா, வெப்ப இழப்பு அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். இன்ஜினியரிங்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இதெல்லாம் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். இதுக்கும் நம்ம டெய்லி லைஃப்க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இந்த கண்ணுக்கு தெரியாத வெப்ப ஓட்டம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நம்ம காஃபிய சூடா வச்சிருக்கிற தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு, நம்ம வீடுகளை குளிர்காலத்துல கதகதப்பா வச்சுக்க உதவுற டிசைன், நம்ம கம்ப்யூட்டர் போனோ ஓவர் ஹீட் ஆகாம தடுக்கிற தொழில்நுட்பம், ஏன் பாதுகாப்பான பெரிய பெரிய மிஷின்களை உருவாக்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாலையும் இந்த வெப்ப ஓட்டத்தை பத்தின புரிதல் தான் இருக்கு. சொல்லப்போனா நம்ம நவீன உலகத்தையே இயக்குறது இந்த சயின்ஸ் தான். நம்ம உலகம் இன்னும் வேகமா, இன்னும் சூடா மாறிட்டே இருக்கு. டெக்னாலஜி வளர வளர நாம இன்னும் அதிக எனர்ஜியை பயன்படுத்துறோம், இன்னும் அதிக வெப்பத்தை உருவாக்குறோம். அப்போ நம்ம முன்னாடி இருக்க போற மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால் என்னவா இருக்கும்?
இந்த எக்ஸ்ட்ரா வெப்பத்தையெல்லாம் நாம எங்க கொண்டு போய் வைக்க போறோங்கிறது தானா? யோசிச்சு பாருங்க.